80 வயசான ஒரு பாட்டியோட வீட்டில் திருட போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன ஒரு ஸ்டோரி பார்ப்போமா? இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50 days 50 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் இன்னைக்கு டே 37. நியூயார்க்கில் ஒரு 80 வயசான ஒரு பாட்டி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு வெளியே டோரை யாரோ தட்டிட்டு இருக்காங்க. காப்பாத்துங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அண்ட் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் இந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு டவுட் தோணி இருக்கு. ஸோ ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காங்க, விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை வெளியே இருந்து கேட்ட திருடன் டோரை எட்டி உதச்சி உள்ள போறான். உள்ள போனப்போ ரொம்ப சைலண்ட், எந்த லைட்டுமே இல்ல, ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த பாட்டி ஒரு சேர் எடுத்து அவன் தலையிலே போடுறாங்க. அவனும் கீழே விழுறான். எலும்பலான்னு போகும்போது டொமாட்டோ சாஸை கண்ணில் வீத்தி அவனை எலும்ப முடியாம ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிளை எடுத்து அவனுக்கு உடம்புல அடிக்கிறாங்க. அது உடையிறது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்ல போலீஸ் வராங்க. அண்ட் அவனால எலும்ப கூட முடியல அந்த இடத்த விட்டு. ஏன்னா அவ்வளோ அடி பயங்கரமா இருந்துச்சு அந்த பாட்டி அடிச்சது. அண்ட் போலீஸ் இவனை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்றாங்க. அண்ட் பாட்டி பண்ண விஷயத்தால இம்ப்ரெஸ் ஆகி போலீஸ் அவங்க கூட செல்ஃபி வர எடுத்திருக்காங்க. அந்த பாட்டி யாருன்னா வில்லியம் மேத்யூ சொல்லிட்டு 80 வயசான காம்படிட்டிவான ஒரு பவர் லிஃப்டர். சிம்பிளா 100+ kg இருக்கிற வெயிட்டை கூட ஈஸியா லிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயம் நடக்கிற அந்த நாள் கூட இவங்க ஜிம் போயிட்டு தான் வந்திருக்காங்க. அண்ட் இந்த பாட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் நந்து.